குர்ஆன்ல வந்துட்டு ஒரு ஆயத்து இருக்கு, என்னன்னா இன்னமல் மோமினூன இஹ்வத்துன் வஸ்லிஹு பைனக்கும் அஹ்வைக்கும் பைன அஹ்வைக்கும். அதாவது என்னன்னா, மூமின்கள் அனைவருமே, ஈமான் கொண்ட அனைவருமே உங்களுடைய சகோதரர்கள், அவர்களிடத்திலே இந்த சகோதரத்துவத்தை சரி செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பொதுவாக நமக்கு இந்த விஷயம் தெரியும், நீ எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு. ஆனா நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து இந்த சகோதரத்துவத்தை எப்படி எல்லாம் சரி செய்யுது? இது பொதுவாக வந்துட்டு நம்முடைய தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு இந்த சகோதரத்துவத்தை சரி பண்ணதை தவிர, மற்ற இயக்கங்கள் மற்ற ஈமான் கொண்ட மற்றவர்களிடம் இந்த சகோதரத்தை எவ்வாறு சரி செய்கிறது, அதற்காக நாம் எவ்வாறு சரி செய்ய வேண்டும், அதை எவ்வாறு பேண வேண்டும் என்பதை கொஞ்சம் விளக்கணும். அடுத்ததாக இன்னொரு கேள்வியும் சேர்த்து, என்னன்னா வந்துட்டு பொதுவாகவே அல்லாஹ் தஆலா வந்துட்டு நம்ம சுன்னத் எல்லா விஷயத்திலயும் நம்ம சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதுல தொழுகையில இமாமத் பண்றப்ப வந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கட்டளை இடுறாங்க, யாரெல்லாம் இமாமா இருக்கணும், இமாமாக இருக்க வேண்டும் என்பதாக பணிக்கிறான். அதுல வந்துட்டு என்ன செய்யறான், வந்துட்டு உங்களே வந்துட்டு அதிகமாக குர்ஆன் ஓதியவர்கள், குர்ஆனை கற்றவர்கள், குர்ஆனுடைய விளக்கம் அறிந்தவர்கள், உங்களுடைய வயதில் மூத்தவர்கள் என்பதாக வரிசைப்படுத்துறான். ஆனா நீங்களோ டைரக்டாவே சொல்லிடுறோம், மற்ற விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் முன்னிலையில சொல்றப்ப வந்துட்டு அது பயனிலைக்குன்ற நான் சொல்றேன். நீங்களும் சரி, சகோதரர் பிஜே அவர்களும் சரி, கொஞ்சம் குர்ஆனை அதிகமாக கற்றிருக்கீங்க, வந்துட்டு விளக்கமும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்க தொழுகையை இமாமத் செய்வதை ஏன் தவிப்பது ஏன்? மூமின்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை எவ்வாறு ஏற்படுத்துகிறோம், நம்ம தௌஹீத் ஜமாத்தில் எப்படி நீங்க ஏற்படுத்துறீங்க, மற்றவர்களிடத்தில் எப்படி ஏற்படுத்துகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய தௌஹீத் ஜமாத்துல பிரச்சனைகள் ஏற்படுமையானால் மாநிலம் தலையிட்டு கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு மத்தியில ஏற்படுமையானால் அவர்களை அழைத்து, தலைமையிலே அழைத்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மத்தியில் எந்த இதுல பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை சரி செய்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். தலைமையில இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுமானால் அவங்கள வர வைத்து அப்படி செய்யறாங்க. கிளைகள்ல உறுப்பினர்கள் யார் இருப்பார்களே ஆனால் அந்த சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுமானால் விட்டு கொடுக்கக்கூடிய இதை நம்ம எடுத்து சொல்றோம். சில நேரத்தில் பேசுவார் என்று சொன்னால் அந்த கோபத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று நம்ம சொல்றோம். நம்ம பகுதியில் இங்க எப்படி இருக்குன்னு நம்ம தெரியல, நம்ம பகுதியில் எதுவும் வறுமையானால் அந்த சண்டைகளுக்கு பிரச்சனைக்கு ஆணிவராக திகழக்கூடியது என்ன, கோபமா அல்லது பொருளாதாரமா அல்லது அதிகாரமா, எந்த பிரச்சனைகள் என்பதை நம்ம கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி உள்ள வேலைகளை நம்ம செய்யறோம். அடுத்ததாக நம்ம மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி செய்வது அப்படின்னு சொன்னா, சரி செய்ய வேண்டும் என்று சொன்னா நம்மள முதல்ல அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டாதான் நம்ம சரி செய்ய முடியும். இப்போ உதாரணத்திற்கு நம்ம கொள்கை சகோதரர்கள்ட்ட பிரச்சனை ஏற்பட்டால் மாநில தலைமை இருக்குன்னா மாநில தலைமைக்கு கட்டுப்படுவோம்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்தா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்று கேட்டு நம்ம என்ன செய்யலாம், சரி செய்யலாம். இல்ல நம்மளையே இன்னொருத்தன் வழிகேடன் நம்மளை சொல்லி கொண்டு இருக்கிறான், அவன் மோசமானவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இவங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறான், அவன்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்றால் நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டான், அவனாகவும் என்ன செய்ய மாட்டான், தானாகவும் நம்மள்ட்ட என்ன செய்ய மாட்டான், சமாதானத்துக்கு வரமாட்டான். அப்படி சுன்னத்துல் ஜமாத்துல இருப்பார்களே, ஆனால் சுன்னத்துல் ஜமாத்துல வரக்கூடியவர்கள் அதுல குறிப்பாக நம்ம சரியத் தீர்ப்பாயம் இருக்குது, அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எது காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், பள்ளியாசல ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது வறுமையானால் அதற்கு நம்ம என்ன செய்யறோம், அவர்கள் நம்மள்ட்ட உதவி தேடுவார்களே ஆனால் அவர்கள்ட்ட சமாதானப்படுத்த முயற்சியும் அவளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் நம்ம என்ன செய்யணும், செய்யத்தான் செய்யறோம். இதை மற்றவர்களுக்கு ஏன் செய்ய முடியலன்னா, நம்ம போய் செஞ்சோம்னா நீ எதுக்கு இங்க வரன்னு நம்மள கேட்பான். நீ என்னத்த பஞ்சாயத்து பண்ண இங்க வர, நீ போட நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒன்னும் செய்ய முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய இது என்னன்னு சொன்னா அவங்கள தௌஹீதில் கொண்டு வருவது. அதற்கு நம்ம எல்லா இடங்கள்லயும் நம்ம பயான் போடுறோம், மீட்டிங் போடுறோம், அதே மாதிரி நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுறோம். இந்த மாதிரி பணிகளை என்ன செய்யறோம், அதுல கொண்டு வரும் பொழுது அவர்களை இங்கே இணைகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்ம சரி செய்து கொள்வோம். நம்மள அடிக்க வர்றாங்க, அடித்து இருக்கிறாங்க, போலீஸ்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க, அவங்க எதிரிகளா தான் இருக்கிறாங்க. பொதுவான மக்கள் ஒருத்தர் இருக்காங்க, யாருக்கும் தெரியாதவர்கள் இருக்காங்க, அங்க இல்ல மேல் மட்டத்தில் கிளை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் நம்மளை எதிரிகளாக பாக்குறோம், நம்மளை எதிரிகளாக தான் அவங்களை பாக்குறோம். அவங்களை திருத்துறதுக்கு நம்ம கூப்பிட்டு நம்மளிடத்துல அவங்க திருந்த வர்றோம், இந்த மாதிரி பேச வர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக அவர்களை நம்ம பேச வர்றோம். அவங்க நம்ம போய் கூப்பிட்டோம்னா வருவார்களா? அப்படி வர்றதுக்கு தயாரா யாரும் இருக்கிறாங்களா? இருந்தா சொல்லுங்க, தாராளமா அவர்களை கூப்பிட்டு உங்களுடைய கொள்கையில என்னென்ன தவறுகள் இருக்கு, நீங்க எப்படி எப்படிலாம் நடக்கணும்னு நம்ம சொல்லுவோம்.
அவர்கள் செயல்பாடுகள்ல நம்மளை எதிர்த்து, அதுல இல்லாம பள்ளியாசல்கள்ல சுன்னத்துல் ஜமாத்துக்கு நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய இடங்கள்ல பெரும்பாலும் 99% இவர்கள் தான் போலீஸ்ல போய் பிரச்சனை பண்ணி மாட்டி விடுறவங்க இவங்க தான். நம்ம போய் தொலை வைக்கிறோம், அவனுக்கு சுன்னத்துல் ஜமாத்துக்கு கூட ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னா இவன் அவங்களை தூண்டி விட்டு என்ன செய்ய வச்சிருக்கான். அதே மாதிரி பல இடங்கள்ல போர்டுகள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க, இவங்க தூண்டி என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி விரல் அசைக்கக்கூடிய எல்லாம் வரக்கூடாதுன்னு போட வச்சிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் எப்படி நம்ம சமாதானம் பேசுறது? அவனுடைய கொள்கை தவறுன்னு சொல்லலாம், நீ செய்யறது இந்த மாதிரி முறைகள் தவறு. அவங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அவங்க வருவார்கள் என்று சொன்னால் தாராளமாக நம்ம என்ன செய்வோம், விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கிறோம். அவர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள் என்று சொன்னா பேச வருவாங்க, இதுல என்ன தப்பு தவறுன்னு சொன்னார்களே. ஆனா முதல்ல கொள்கை விஷயத்தை பேசி அத கொள்கையில சமாதானம் அடைந்தால்தான் மற்ற நட்புகள் வரும். சும்மா உள்ளுக்குள்ள ஒன்றையும் வெளியில வார்த்தையில ஒன்றையும் நம்ம வைக்க முடியாது. அவன் கொள்கை தவறு என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு இருக்க முடியாது. நீ இஸ்லாத்துக்கு முரணாக, மார்க்கத்துக்கு முரணாக இந்த மாதிரி காரியங்கள் நடக்க அதை சரி பண்ணும். அதை சரி பண்ணால் நமக்கு என்ன செஞ்சிடும், தாராளமாக நமக்கு மத்தியில அன்பும் பாசமும் வந்துடும். இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க, பதா பைனனா பைனக்குமுல் அதாவத்து ஒல் பகலாவு ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா. நீங்க அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குகின்ற வரையிலையும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில வெறுப்பும் பகைமையும் நிரந்தரமாக விட்டதுன்னு தான் சொன்னாங்க இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் மார்க்கத்தை அல்லாஹ் பின்பற்றினான். ஓரிரை கொள்கைக்கு எதிராக இருந்தா எல்லாரும் எதிரி தான். அவன்கிட்ட தௌஹீதின் பக்கம் தான் அழைப்போம், நம்ம ஓரிரை கொள்கையின் பக்கம் தான் அனுப்போம். அங்க அன்பு பாசம் என்பது ஏற்படாது. காரணம் என்னன்னா குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக நடப்பவங்க, குர்ஆன் ஹதீஸை ஒழிக்க வேண்டும் நடக்கக்கூடாங்க, ஒழித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதை பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நீங்க பார்க்க போறீங்க. இப்ப பதவியும் கொஞ்சம் வந்துருச்சா, இப்ப போகக்கூடிய இடங்கள்ல இப்ப முதல்ல என்ன செஞ்சிருக்காங்க, அங்க உள்ள போக கூடாதுன்னு ஒரு பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்க தலைமையில நம்ம 7 வடமரைக்காரத்தோட மேல உணர்வு ஆபீஸ் இருக்கு. உணர்வு ஆபீஸுக்கு நம்ம இதுல இருந்து போயிட்டோம், அது பிரச்சனையில இருந்துட்டு இருக்கு, போயிட்டு வந்தா இப்போ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வந்துருச்சு ஆரம்பம். இனிமே அதுக்கடுத்து என்ன செய்யும், ஒன்னொன்னா அதிகாரத்தை வைத்து அதுக்கான நம்மளாம் என்ன செய்ய மாட்டோம், இதுக்கெல்லாம் பயந்துட மாட்டோம். அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய விஷயங்களை சந்திக்க வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அதற்கு எதிராக எப்படி நடக்கணுமோ அதை நடப்போம். அவங்க சமாதானம், அதே மாதிரி உண்மையிலேயே அவர்கள் விளங்கி வர வேண்டும் என்று நினைப்பார்கள், அவங்கள்ட்ட தாராளமா பேசுவோம். ஆனா அப்படி அவர்கள் இல்ல, யாராவது தமுகவை அறியாமல் போய் இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள்ட்ட நம்ம தாராளம் பேசிக்கலாம். அடுத்ததாக தொழுகையிலேயே நீங்க தொழுகை நீங்க வைக்கிறது இல்ல, அதே மாதிரி பிஜேயா வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவர் பிஜே கிட்ட நீங்க கேட்டுக்கிறீங்க என்னன்னு. எனக்கு இதுல நான் சொல்றேன், என்னைய விட எனக்கு குர்ஆனுடைய அத்தியாயங்கள் நிறைய மனனம் இல்ல, எனக்கு ரொம்ப குறைவு. நான் மனப்பாடம் பண்ணதெல்லாம் எல்லாம் மறந்து இப்படி தொழு வைக்காத நம்ம இமாமத்துன்னு போய் சேராதனால சின்ன அத்தியாயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். அதனால நம்ம என்னை விட குர்ஆன் அத்தியாயங்களை நிறைய யாரு மனப்பாடம் பண்றாங்களோ அவங்கள என்ன செஞ்சிருக்கோம், தொழ வைக்கிறோம். அது இல்லாம அந்த பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா அங்கே கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொழுகை வைத்து பழவி உள்ளவங்களுக்கு தான் ஒழுங்கா வரும். பயானுக்கு நம்ம தாராளமா வருமே தவிர தக்பீர் கட்டிட்டோம் சொன்னா அத்தியாயம் இங்க இருந்து அங்க போயிரு இங்க வருமா, பயந்த ஆளுக்கு எப்படி நிக்க முடியும், அது நிக்க முடியாது. நம்மள்ட்ட அவ்வளவு அத்தியாயம் இல்ல, என்னை விட நிறைய அத்தியாயங்கள் ஓதியவர்கள் இருக்கிறாங்க, அதான் மார்க்கம் சொல்லுது. அதனால நம்மளை விட யாரு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கள, என்னை விடவும் கம்மியா ஒருத்தர் இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஒரு குலுல்லா சூரா கூட ஓத தெரியாத ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், குலுல்லா சூரா ஓதி நம்ம என்ன செய்வோம், தொழுவ வைப்போம். அதான் காரணம்.